வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய தப்பி பிழைத்த மான் துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். தப்பி பிழைத்த மான். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காகமும் மானும் நல்ல நண்பர்கள். யார் யார்? இந்த காகம். இங்கே பாருங்க, காகமும் மானும் நல்ல நண்பர்கள். இவர்களை நெடுநாள்கள் நரி ஒன்று கவனித்து வந்தது. தன்னிடம் யாரும் நண்பர்களாக இருப்பதில்லை, இவர்கள் மட்டும் நண்பர்களாக இருக்கிறார்களே என்று எண்ணியது. எப்படி? காகமும் மானும் நல்ல நண்பர்கள். அப்போ காக்கா அதை ரொம்ப நாள் கவனிச்சுட்டு வருது. யாரு? நரி கவனிச்சுட்டு வருது. என்ன சொல்லுதுன்னா, நம்ம கிட்ட மட்டும் யாருமே நண்பராகவே இருக்க போறது இல்லையே, எப்படி இவங்க கிட்ட மட்டும் நண்பர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும் என்று நரி திட்டமிட்டது. எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்க. அதை பார்த்த உடனே அதுக்கு என்ன பண்ணுச்சு? ஒரு பொறாம குணம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுது? இவங்களை எப்படியாவது தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டது. அப்போ நரி கூப்பிடுது. நரி என்ன செய்யுது? கூப்பிடுது. நண்பனே நலமா? என்ன சொல்லுது? நண்பனே நலமா அப்படின்னு சொல்லுது. அப்ப மான், அடடே நரியா, என்னை தேடி வந்திருக்கிறாய்? என்னை தேடி வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மான் கேக்குது. அதுக்கு நரி சொல்லுது, உன்னை பார்த்தால் எனக்கு இரக்கம்தான் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படியே மான் கேக்குது, ஏன்? எனக்கு என்ன? என்னை பார்த்து ஏன் இறக்கப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மான் கேக்குது. ஏன் என்னை பார்த்து இறக்கப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு நரி என்ன சொல்லுதுன்னா, கொழுகுழுவென இருக்க வேண்டிய நீ சரியான உணவு கிடைக்காததால் உடல் மெலிந்து காணப்படுகிறாயே. அதாவது நல்லா கொழுன்னு சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டிய நீ ஒல்லியா உடம்பெல்லாம் இழைச்சி போயிருக்கியா அப்படின்னு மாதிரி என்ன கேக்குது? நரி கேக்குது. மான் சொல்லுது, எல்லா விலங்குகளுக்குமே இதே உணவு பிரச்சனை தான், எல்லா விலங்குகளுக்குமே இந்த உணவு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது. எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது. அப்ப நரி என்ன சொல்லுது? எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி ஆசை காட்டுது. யாருக்கு? மானுக்கு ஆசை காட்டுது. உடனே மான் சொல்லுது, நமது நண்பன் காகமும் வரட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு, அந்த இடம் காகத்திற்கு தெரியும், ஆனால் இதுவரை அங்கு உன்னை அழைத்து செல்லவில்லை அல்லவா, நான் உன் மீதுள்ள அன்பினால் அழைக்கிறேன், என்னோடு வா. அதான் என்ன சொல்லுது நரி? அந்த இடம் காகத்துக்கு ஏற்கனவே தெரியும், அது மட்டும் அங்க போயிட்டு வரும், உன்னை இது வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்கா? இல்ல, அதே மாதிரி வா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. அடுத்த பக்கம் பாருங்க. நரி நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்கு காகம் அழைத்து சென்றது. தொடர்ந்து இவ்வாறு செல்லும் போது நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்கு என்ன பண்ணுக்கு? கூட்டு போயிருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி கூட்டுக்கிட்டே போயிருக்கு. ஒரு நாள் விவசாயி பார்த்து விட்டார். அவரிடமிருந்து தப்பிய ஓடிய மான் கம்பி வேலியில் சிக்கி கொண்டது. என்ன பண்ணுச்சு? வேலியில சிக்கி கொண்டது. அப்போ மானை தேடி காகம் வருகிறது. அப்போ மானை தேடி காகம், நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய்? என் ஆறுயின் நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? கம்பி வேலியில் மாட்டிக்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு காகம் கேக்குது. அதுக்கு, சரி நீ தப்பித்து கொள்ள ஒரு வழி சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. என்ன சொல்லுது? நான் விவசாயி வருவான், விவசாயி வரும்போது என்ன பண்ணணும்? நீ அசையாம இறந்தது மாதிரி நடிச்சிடு. அப்படி இறந்துட்டான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் எடுத்துட்டு அவர் கவனிக்காம இருப்பாரு. அந்த நேரத்தில் நான் காக்கான்னு குரல் கொடுத்தேன், நீ உடனே தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு யார் குரல் சொல்றது? காகம் என்ன பண்ணுது? அங்க நரிக்கு என்ன பண்ணுது? சரி, காகம் என்ன பண்ணுது? மானுக்கு அறிவுரை சொல்லுது. உடனே விவசாயி, ஓ, நீதான் இத்தனை நாளாக என் வயலை நாசப்படுத்தினாயா? இன்று வேலியில் மாட்டிக்கொண்டாய். அடடே, மான் இறந்து விட்டது போல் இருக்கிறதே. சரி, வேலியிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்து சொல்வோம். வேலியிலிருந்து மானை விடுவிக்கிறார். இந்த பாருங்க, இந்த படத்துல பாருங்க, வேலியிலிருந்து மானை என்ன பண்றாரு? விடுவிக்கிறார். அப்போது காகம் கரைகிறது. கண் நிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்து போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. அவர் போனவனே காக்கான்னு சொன்னா கடகடன்னு என்ன பண்ணுச்சான்? மானு ஓட்டம் பிடிச்சு உயிர் பழைச்சா போதும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுச்சான். ஒரு நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை தேடி வேகமாக எறிந்தார் விவசாயி. அது பதுங்கி இந்த நரியின் மேல் பட்டது. நரி காயம்பட்டு கீழே விழுகிறது.
அங்கிருந்து என்ன பண்றாரு, ஒரு நீட்டை ஒரு ஸ்டிக் எடுத்து என்ன பண்றாராம், தடி எடுத்து வீசி எறிகிறாராம். ஆனா அது மான் மேல படல, மதிங்கி இருந்த அந்த நரி மேல பட்டுடுச்சு. இங்க பாருங்க, இந்த குச்சி வந்து நரி மேல பட்டுடுச்சு. அப்போ காகம் சொல்ல, நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கு கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றைக்கும் துரோகம் செய்யாதே, நம்பினவர்களுக்கு என்றைக்கும் துரோகம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொல்லுது. நரி வெட்கி தலை குனிந்தவரே, மன்னித்து விடு, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். என்ன சொல்லுதான், நரி மன்னித்து விடு, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். காகம் என்ன சொல்லுது, தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்கள் என்றால் உண்மை அன்புடன் பழக வேண்டும். அப்போதான் உனக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எப்பவுமே வந்து என்ன பண்ணும், தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்கள் என்றால் உண்மை நண்புடன் பழக வேண்டும். அப்போதுதான் உனக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அப்போ நரி என்ன சொல்லுது, புரிந்து கொண்டேன் நண்பா. என்னது, புரிந்து கொண்டேன் நண்பா. அப்போ இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது, மானும் காகம் தான் நீண்ட நாள் நண்பர்கள். அதை பார்த்து பொறாம கொண்டு என்ன பண்ணுது, நரி என்ன பண்ணுது, அவர்கள் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிடுது. என்ன பண்ணுது, அவர்கள் எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுது. அப்படி திட்டமிட்டு ஒரு முறை என்ன பண்ணுது, மானை மட்டும் கூப்பிட்டு, நல்லா கொழுகுழுன்னு இருக்க வேண்டிய நீ இப்படி மெலிஞ்சிவி இருக்கிறையே, உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ ஆனா மான் என்ன சொல்லுது, அப்போ கூட என்னுடைய நண்பன் நம்ம காகத்தையும் கூட்டு போறானுக்கு, இல்ல காகத்துக்கு அந்த இடம் தெரியும், ஆனா காகம் இதுவரைக்கும் உன்னை கூட்டு போனதில்ல, நான் வந்து உன் மேல இருக்க அன்புனால கூப்பிடுறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மானை மட்டும் அழைத்து கொண்டு அங்க செல்கிறது. அங்க அடிக்கடி இப்படி போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை என்ன பண்ணுது, கம்பி வெளியில சிக்கி கொண்ட உடனே என்ன பண்ணுது, நரி வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சு, உதவி எதுவும் செய்யாம. அப்போ வந்து அந்த இடத்துக்கு யார் வரா, காகம் வருது. காகம் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுது, நண்பா நண்பா, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேயே, சரி நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, நான் விவசாயி வருவான், விவசாயி வந்த உடனே வேலி எடுப்பாங்க, அப்ப வேலி எடுக்கும்போது நீ என்ன பண்ணி இறந்த மாதிரி நடிச்சேன்னா வந்து அவர் கொஞ்சம் அசந்த நேரத்தில் நான் கான் குரல் கொடுத்தோடனே நீ வெளில ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி விவசாயி வராரு, வந்தோடனே நீ தான் என் வெளியில நாசம் பண்ணி அன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ செத்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வேலியை எல்லாத்தையும் எடுத்து விடுறாரு. அப்ப வேலியை எடுத்து விட்ட உடனே காக்கா வந்து கான்னு ஒரு கத்தம் கொடுக்குது. உடனே என்ன பண்ணுதான், உயிர் பிழைச்சா போதும்டான்னு சொல்லிட்டு மான் வந்து என்ன பண்ணுது, தப்பிச்சு துள்ளி குதிச்சு ஓடிடுது. அப்ப பார்த்தோம்னா விவசாயி என்ன பண்றாரு, ஒரு தடி எடுத்து தூக்கி வீசுறாரு. அது வந்து யார் மேல பட்டுறதுன்னா, மான் மேல படல, நரி மேல பட்டு அடிபட்டுருது. அப்போ வந்து காக்கா வந்து அதுகிட்ட சொல்லுது, உன் வஞ்சக எண்ணத்தாலதான் உனக்கு தான் அது கேடா முடிஞ்சிருக்கு, எப்பவுமே நம்பினவங்களை துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, நரி வந்து உடனே அது வெக்கப்பட்டு என்னை மன்னிச்சு விட, நான் இனிமேல் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. காகம் என்ன சொல்லுதுன்னா, எப்பவுமே தன்னை போல் பிறரையும் நேசிக்கணும், உண்மையா பழகினாதான் நம்மோட எப்பவுமே நட்பு தொடையும், அப்பதான் வந்து நம்மளுக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஆபத்துல நண்பர்களுக்கு எப்ப பண்ணணும், ஆபத்துல நம்ம சரியான நேரத்துல உதவணும், அதுதான் வந்து நட்பு, அதுதான் வந்து இந்த கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.